அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதி அபிராமி பட்டரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அம்பிகையின் துதி. அம்பிகையின் மேல் அளவு கடந்த பக்தியோடு இருந்த சுப்பிரமணிய ஐயர் என்கின்ற அந்த அம்பிகை பக்தர் கர்ப்பரக்ஷாம்பிகை திருக்கோவிலிலே தன்னை மறந்து அம்பாளை வணங்கி கொண்டிருந்த வேளையிலே மகாராஜா அங்கு வந்து விடுகின்றார். மகாராஜா வருவதை கூட கவனிக்காமல் இவர் அம்பிகையின் மேல் மிகுந்த பக்தியோடு மோன தவத்திலே இருக்கின்றார். அம்பிகையை அப்படியே கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்று நல்ல பூரண அமாவாசை. அந்த அமாவாசை சென்று இந்த சரபோஜி மகாராஜா இவர் அருகே வந்து இன்றைக்கு என்ன திதி என்று கேட்கின்றான். அதாவது இவர் சுயநினைவோடு இருக்கின்றாரா, நம்மை பார்த்தும் வணங்காமல் இருக்கின்றாரே, இவர் சுயநினைவோடு இருக்கின்றாரா என்பதை சோதனை செய்வதற்காக இவரிடம் மகாராஜா கேட்கின்றார், இன்று என்ன திதி என்று கேட்கின்றார். அன்று நல்ல பூரண அமாவாசை. ஆனால் அம்பிகையின் மேல் மிகுந்த பக்தியோடு அம்பிகையை மட்டுமே மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்ற இவருக்கு நல்ல பூரண சந்திரனாக அம்பிகை காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இன்று நல்ல பௌர்ணமி திதி என்று சொல்லிவிடுகின்றார். சொன்னவுடன் மகாராஜாவுக்கு கோபம் வந்து விடுகின்றது. அப்படியானால் இன்று மாலை நிலவு வருமா என கேட்கின்றார். நிச்சயமாக வரும், பூரண நிலவு அருமையாக வரும், பூரண சந்திரனாக அம்பிகை வருவாள் என்று சொல்லிவிடுகின்றார். ஆனால் சற்று நேரம் கழித்து சுய நினைவு பெற்ற பின் அருகே இருப்பவர்கள் சொல்கின்றார்கள், இப்படி செய்து விட்டீர்களே, இன்று நல்ல அமாவாசையை திதி ஆயிற்றே. மகாராஜா மிகுந்த கோபமாக செல்கின்றார். அவர் என்ன செய்வாரோ தெரியவில்லை. உங்களை கட்டி இழுத்து வர சொல்லி இருக்கின்றார்கள். இன்று மாலை நிலவு வரவில்லை என்றால் உங்களை கழுவிலே ஏற்றுவது உறுதி என்று சொல்லிவிட்டார். இவரோ எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அம்பிகை சொல்ல சொன்னால் நான் சொன்னேன் என்று எதை பற்றியும் கலங்காமல் தண்டனை கூடத்துக்கு செல்கின்றார். அங்கே மகாராஜா வீட்டிருக்கின்றார், மந்திரி பிரதானிகள் வீட்டிருக்கின்றார்கள், ஊர் மக்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றார்கள். மகாராஜா தன்னை நிந்தித்த இவனை மாலை நிலவு வரவில்லை என்றால் இவரை கழுவில் ஏற்றுவேன் என்று சொல்லி